Hi students, welcome back to Arush Maths Academy. 8th Mathematics Unit 1 Numbers recap exercise வந்து 7 problems வரைக்கும் நம்ம வந்து பார்த்திருப்போம். இப்போ வந்து மீதி இருக்கிற problem வந்து பார்க்கலாம். Filling the boxes அப்படின்னு கொடுத்துட்டாங்க நமக்கு. இங்க box போட்டு கீழே 66 equal to 70 divided by என்ன கொடுத்துட்டாங்க box கொடுத்துட்டாங்க equal to 28 divided by 44 equal to box divided by 121 equal to 7 divided by box. இந்த பாக்ஸில் நமக்கு என்னென்னு தெரியாது, அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு கொடுத்துருக்க ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் அது கரெக்டாக கொடுத்துருக்கிறது 28 டிவைடட் பை 44 அப்படின்றது. அப்போ இந்த நம்பர் வச்சு தான் நம்ம என்ன போகிறோம், மீதி இருக்க நம்பர்ஸில் என்னென்ன அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ இந்த நம்பர் எடுத்துக்கலாம். இந்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 28 டிவைடட் பை 44 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ சிம்பிளஸ்ட் ஃபார்மாக நம்மளால் மாற்ற முடியுமோ மாற்றிக்கலாம். அப்போ இதை டிவைட் பண்ணது 4 டேபிளில் நம்மளால் டிவைட் பண்ண முடியுமா? அப்போ என்ன கிடைக்கும், 11 கிடைக்கும். இங்கே என்னது 4 டேபிளில் போட்டால் 7 4s are 28 கிடைக்கும். அப்போ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன, நம்ம 7/11. இது வேறு எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது காமனாக. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 7/11 அப்படின்ற நம்பர் கிடைக்குது. இந்த நம்பரை வச்சு நம்ம மீதி இருக்கிற நம்பர்ஸ் ஒவ்வொன்றா நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். இப்போ சிம்பிளஸ்ட் ஃபார்மில் 7/11 அப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஈக்குவல் டு நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே பாக்ஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுங்க 66 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 66 வருதுன்னா 11 கூட 11 விட 66ன்றது அது நமக்கு பெரிய நம்பர்னு தெரியும். அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம மல்டிபிள் பண்ணணும். எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணால் நமக்கு இங்கே 66 வரும்னு பார்த்தோம்னா 11 6 are 66 அப்படின்னு நமக்கு தெரியும். நான் கீழே இங்கே 6 நம்பர் போடுறேன்னா என்ன பண்ணணும், நான் மேலேயும் 6ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். மேலேயும் கீழே சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது அப்படின்றதுனால. அப்போ 7 6 வரும் 42 வரும். கீழே 11 6 are 66 அப்படின்னு. அப்போ ஃபஸ்ட் இதில் நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே 42 அப்படின்றது கிடைக்கும் ஃபஸ்ட்டு பாக்ஸில். நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே நமக்கு நம்மளோட சிம்பிளஸ்ட் நம்பர்னா பார்த்தோம் 7/11 அப்படின்றது பார்த்தோம். இங்கே ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 70 டிவைடட் பை இங்கே பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன நம்பர் வரும் நமக்கு தெரியாது. இப்போ மேலே இருக்க நம்பர் பாருங்கள், இங்கே 7, இங்கே என்ன இருக்குது 70 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போ எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணால் எனக்கு கிடைக்கும், 10 பண்ணால் கிடைக்குமா? 7 10s are 70 வரும். அப்போ மேலேயும் கீழே நம்ம 10ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போது 11 into 10 என்ன வரும், நமக்கு 110 வரும். கரெக்டாக? அப்போ இந்த பாக்ஸில் நமக்கு என்ன வரும், 110. நெக்ஸ்ட் தேர்டு நமக்கே கொடுத்துட்டாங்க 28 டிவைடட் பை 44 அப்படின்றது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க 7/11 ஈக்குவல் டு பாக்ஸ் கொடுத்துட்டு 121 கொடுத்துருக்காங்க. 11 விட 121ன்றது அது கிரேட்டர் நம்பர். அப்போ நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். 11 கூட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 121 கிடைக்கும், 11 பண்ணால் கிடைக்குமா? அப்போ என்ன பண்ணுறேன்னு மேலேயும் கீழையும் 11ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ 7 11 சார்னா வரும் 77 வரும். 11 into 11 121 வரும். அப்போ ஃபோர்த் இதில் நமக்கு என்ன கிடைக்குது 77 அப்படின்ற நம்பர் கிடைக்குது. ஃபிஃப்த் இதில் பாருங்கள் 7 பை பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்ச சிம்பிளஸ்ட் நம்பர் என்னது 7/11 தான். அப்போ இங்கே என்ன நம்பர் வரும், நமக்கு 11 அப்படின்றது கிடைக்கும். அப்போது நம்மளோட நம்பர்ஸ் என்னென்ன கிடைக்கும் அந்த பாக்ஸில் 42/66 ஈக்குவல் டு 70/110 ஈக்குவல் டு 28 டிவைடட் பை 44 ஈக்குவல் டு 77 டிவைடட் பை 121 ஈக்குவல் டு 7/11 அப்படி நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்கள். இன் எ சிட்டி 7/20 ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் உமன் அண்ட் 1/4 ஆர் சில்ட்ரன். ஃபைண்ட் த ஃப்ராக்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் மென். ஒரு சிட்டியில் 7/20 பாப்புலேஷன் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க, உமன் கொடுத்துட்டாங்க. 1/4 வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, சில்ட்ரனோட பாப்புலேஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, நமக்கு பாப்புலேஷன் ஆஃப் மென் எதில் கேட்குறாங்க, ஃப்ராக்ஷனில் நமக்கு கேட்குறாங்க. இப்போ சொல்யூஷன் பாருங்கள். நம்மளை என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, பாப்புலேஷன் ஆஃப் மென் ஃப்ராக்ஷனில் கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லெட் த டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்றது என்ன எடுத்துக்கிறோம், நம்ம 1ன்னு எடுத்துக்கிறோம். Population of women equal to 7/20. Population of children equal to 1/4. நெக்ஸ்ட் நம்மள என்ன கேட்குறாங்க, பாப்புலேஷன் ஆஃப் மென் எவ்வளோ அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. அப்போ பாப்புலேஷன் ஆஃப் மென் ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிக்கலாம், டோட்டல் பாப்புலேஷன் மைனஸ் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் உமன் ப்ளஸ் பாப்புலேஷன் ஆஃப் சில்ட்ரன். டோட்டல் பாப்புலேஷன்லேருந்து நம்ம உமனோட பாப்புலேஷனை சில்ட்ரனோட பாப்புலேஷனை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், மென்னோட பாப்புலேஷன் நமக்கு கிடைச்சிடும். அப்போ பாப்புலேஷன் ஆஃப் மென் ஈக்குவல் டு டோட்டல் பாப்புலேஷன் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், 1ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ 1 மைனஸ் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் உமன் என்ன நமக்கு 7/20 plus
பாப்புலேஷன் ஆஃப் சில்ட்ரன் என்ன நமக்கு 1/4. அப்போது 1 மைனஸ் ஆஃப் இது ரெண்டுத்துக்கும் 20க்கும் 4க்கும் நம்ம என்ன பண்ணலாம் எல்சிஎம் எடுக்கலாமா? அப்போ 4 டேபிள் போட்டால் என்ன கிடைக்கும்? 5 4s are 20 கிடைக்கும். இங்கே 1 வந்துடும். இங்கே 5 போட்டோம் அப்படின்னா 1 1. எல்சிஎம் என்ன கிடைக்கும் நமக்கு? 4 × 5 20 கிடைக்கும். அப்போது ரெண்டுத்துக்கும் டினாமினேட்டர் நமக்கு என்ன வரும்? 20ன்றது வரும். இங்கே ஏற்கனவே 20 இருக்கிறதுனால மேலே இருக்க நம்பரை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். 7 ப்ளஸ் இங்கே 4 இருக்குது. 4 எதால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 20 கிடைக்கும். 5 4s are 20ன்னு வரும். அப்போ 5ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 5ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 20. அப்போ மேலே இருக்க நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும்? 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 1 5s are 5. அப்போ இது எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் ஆஃப் 7 + 5 என்ன கிடைக்கும் நமக்கு? 12/20 கிடைக்கும். இப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு இங்கே என்ன அது கீழே 1 இருக்கிறதா மீனிங். அப்போ டிவைடட் பையில் நமக்கு எல்சிஎம் என்ன கிடைக்கும்? 20. 1 20ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு 20 கிடைக்கும். அப்போ மேலே இருக்க நம்பர் நம்ம என்ன பண்ணோம்? 1 20ஆல் மல்டிபிள் பண்ணால் 20 கிடைக்கும். இங்கே 20 இருக்கிறதுனால மேலே இருக்க நம்பர் அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ 20 - 12 என்ன கிடைக்கும் நமக்கு? 8/20 அப்படின்னு கிடைக்கும். இது 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? ரெண்டு நம்பருமே 4 டேபிளில் வரும். அப்போது 2 4s are 8, 5 4s are 20. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 2/5. therefore population of men equal to நமக்கு என்னன்னு கிடைக்குது? 2/5 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்கள். ரெப்ரசன்ட் என்ன கொடுத்துட்டாங்க? 1/2 + 1/4 பை எ டயக்ராம். டயக்ராம்னு நமக்கு கேட்குறாங்க. அப்போ சொல்யூஷன் பாருங்கள். இப்போ கொடுத்துருக்க நம்பர் அது நமக்கு ஃப்ராக்ஷன். அப்போ அந்த நம்பரை நம்ம எப்படி வரையலாம்? ஒரு பாக்ஸ் போடலாமா? கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு 1/2. இப்போ ஒரு பாக்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்? 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போது எனக்கு இந்த ஃப்ராக்ஷன் மட்டும் கிடைக்கும். அப்போ இந்த நம்பர் அது 1/2 அப்படின்றது. நெக்ஸ்ட் அதே போல் இன்னொரு பாக்ஸ் போடுறோம். இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? நம்ம 4 டிவிஷனாக பிரிக்கும். அப்போ இப்படி நான் பிரிக்கிறேன். இதில் எத்தனை நம்ம பார்ட் வந்து ஷேட் பண்ணோம்? 1. அப்போ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்? இப்படி ஷேட் பண்ணுறேன். அப்போ இது என்னது? நம்ம 1/4. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 1/2 + 1/4 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறா போல் நமக்கு டயக்ராம் போட சொல்லியிருக்காங்க. அப்போது பாக்ஸ் போட்டுருக்கேன். இப்போ 1/2க்கான டயக்ராம் நமக்கு இது தெரியும் 1/2 அப்படின்னு. நெக்ஸ்ட்டு 1/4க்கான டயக்ராம் அது இந்த ஒரு பார்ட் மட்டும்தான் வரணும். அப்போ இது மட்டும் பண்ணோம்னா நமக்கு இப்படி வரும். அப்போ இது என்ன? நமக்கு இந்த பார்ட் வந்து 1/2, இந்த பார்ட்டு 1/4. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதும் போது என்ன எழுதுவோம் நம்ம? 1/2 + 1/4 என்ன கிடைக்கும் நமக்கு? 3/4 கிடைக்குமா? டயக்ராமில் பார்க்கும்போது நமக்கு 3/4 கிடைக்கும். இந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணி பாருங்கள். எல்சிஎம் எடுத்தால் 4 கிடைக்கும். அப்போ 2 2s are 4 அப்படின்னு வரும் கீழே. அப்போ மேலே 2ஆல் மல்டிபிள் பண்ணோமா? 2 + 4 1 இங்கே இருக்குது. அப்போ 1 இதில் போடணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்னென்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம 8th மேத்தமெட்டிக்ஸில் நம்பர்ஸ் அப்படின்ற யூனிட்டில் ரீகேப் எக்ஸசைஸில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.